மத்திய அரசு கேட்ட நிதியை கொடுக்கல. அதனால இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நடத்தாத ஒரு பெரிய சிரமம் இருக்கு. அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ஊர்ல ஒரு செட்டியார் இருந்தா, ரொம்ப வசதியானவர். ஒரு திருடன் ரொம்ப நாளா சுவரை தோண்டி கொண்டே வந்தான். ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் உள்ளே தலையை விட்டான். மழை வேறு பெய்திருந்தது, சுவர் வேறு பொது பொது இருந்தது. இந்த சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான். காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான். கணவன் பிணமாக கிடப்பதை பார்த்தாள். உடனே நேர அரசனிடம் போனார். அரசரே, என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தார். உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை. உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னான். வந்தவுடன் மன்னன் கேட்டான், உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார்? ஆமா. அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார். செட்டியார் நினைத்தார், சரி, இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம், செத்து போய்விட்டார். ஆனால் அரசே, அதுக்கு நான் பொறுப்பில்லை. இந்த கொத்தனார் ரொம்ப சொதவென்று சுவரை கட்டி விட்டார். கொத்தனாரை கேளுங்கள் என்று சொன்னார். கரெக்ட், கொத்தனாரை கூட்டிக் கொண்டு வா என்றார். கொத்தனார் வந்தார்.